TRB questions தான் பார்க்குறோம். First question, a semicircle of radius small a is defined in the first and fourth quadrant. Write down its coordinates of centroid. இப்போ இதில் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா சென்ட்ராய்டு தான் கேட்குறாங்க. செமிசர்க்கிளோட சென்ட்ராய்டு அதோட ரேடியஸ் வந்து ஸ்மால் ஏன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஆப்ஷன் 0,4a 49 3π 0,0 49 3π 0 49/3π 59/3π. ஸோ செமிசர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ், கன்சிடர் தி எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். ஸோ எக்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸு, ஒய்யோட டிஸ்டன்ஸ் வந்து எதுவும் கொடுக்கல 0. ஸோ ரேடியஸ் 6. இஃப் தி எக்ஸ் இஸ் தி டிஸ்டன்ஸ் ஆஃப் centroid from the x axis, then from the principle of moment we can write. ஸோ எப்படி எழுதலாம்? பிரின்சிபல் ஆஃப் மொமெண்டம் வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா π/2 × r² × xன்னு எழுதலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி நம்ம மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னா 2/3 r³ எழுதலாம். ஸோ r x bar is equal to 4r/3π எழுதலாம். தி டிஸ்டன்ஸ் ஆஃப் சென்ட்ராய்டு ஆஃப் ஒய் ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0. ஸோ ஃபைனலாக நம்ம கோஆர்டினேட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4r/3π, 0. ஸோ இங்கே ஆறுங்கிறது ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் அவர் ஆப்ஷன் 4a. ஸோ 4a 3π, 0. ஸோ இது வந்து 4a. ஸோ நாட் a 9. ஸோ இட் இஸ் a printing mistake. ஸோ ஆப்ஷன் C is the correct answer. A truss hung at one end, support on roller at the another is subjected to horizontal load. Only its reaction at the hanged end will be. So hanged that truss வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே டைட்டாக பிடிச்சிருக்கு. அதோட ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஹரிசாண்டல், வெர்டிக்கல், ரிசல்டன் ஆஃப் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல், டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல். ஸோ ட்ரஸ்ட்னா a framework composed of a member joined at their end to form a right structure. ஸோ இப்போ ரைட் ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபார் தி பிளானார் ஸ்ட்ரெஸ் தெர் ஆர் 3 unknown support reaction. ஸோ 3 unknown reaction support இருக்கும். ஸோ m is equal to 2j - 3, then the system is static determinant சொல்லலாம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா the truss anchored at one end, the support roller at the another end in the show in the figure. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா the force will be acted பாயிண்ட் A பாயிண்ட் பியில் வந்து சப்போர்ட்டாக இருக்குது. இந்த ஃபோர்ஸ் பிங்கிறது இங்கே ஆக்ட் ஆகுது. the reaction at hinged end. ஸோ reaction at hinged end will be resultant of horizontal and vertical. So option C is the correct answer. Resultant of horizontal and vertical நம்மளுக்கு எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னா horizontal hinged end of வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹரிசாண்டலுக்கும் வெர்டிக்கலுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் ஆகும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Reaction between modulus of rigidity E and modulus of rigidity C and bulk modulus K is given by. ஸோ இதோட ரியாக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் மாடல் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, மாடல்ஸ் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் பல்க் மாடல்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ கேபிட்டல் E is equal to 2G into 1 plus mu. So E is equal to 3K plus into 1 minus 2 mu. ஸோ அது வந்து equation 1 and 2ன்னு வச்சுக்கிறோம். ஸோ we have the so from the equation 1 plus mu is equal to E/2Kன்னு எழுதலாம். ஸோ therefore mu is equal to E/2G minus 1ன்னு சொல்லலாம். ஸோ அப்போ வந்து இந்த ஈக்குவேஷன் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபைனலாக நம்மளுக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா E is equal to 9kg divided by G plus 3K. ஸோ instead of Gக்கு பதிலாக இங்கே C இருக்குது இங்கே. ஸோ அப்படியே நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ ஆப்ஷன் E is the correct answer. B is the correct answer. Fourth question, a beam of uniform strength have constant shear force, bending moment, cross sectional area, deflection. So beam of uniform strength வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எங்கே நடக்கும் அப்படின்னா
So bending moment will be remain constant in the uniform beam strength. So uniform beam strength தான் நம்மளுக்கு bending moment வந்து கிடைக்கும். Uniform strength of beam வந்து constant எங்கே வரணும் அப்படின்னா bending moment தான் வரும். So option B is the correct answer. An inverted T section is subjected to a shear force F. The maximum shear stress occur at. So maximum T section la maximum shear stress வந்து எங்கே occur ஆகும்னு கேட்குறாங்க. Option top of the section, junction of the web and flange, bottom of the section, neutral axis of the section. So T section la shear stress is at maximum எங்கே அப்படின்னா neutral axis தான் வந்து நம்மளுக்கு maximum shear stress நடக்கும். So option C is the correct answer. Sixth question, in a simple support shaft carrying a uniform distributed mass and maximum deflection at the middle span is. So simple support la maximum deflection வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. So maximum deflection at the center of the simple supported beam with the uniform distributed load. The equation வந்து del is equal to 5W L 4 power 4 into 384 EI. So where W is equal to weight per unit length, as we know W is equal to M into G. So M into G க்கு பதிலா M into G ங்கிற வேல்யூ W க்கு பதிலா அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 5mg L power 4 384 EI. So option B is the correct answer. Fatigue strength of the mild steel. So fatigue strength of mild steel வந்து எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. Lower than the yield strength, more than its tensile strength, more than the yield strength, lower than the tensile strength. So வந்து பார்த்தீங்க அப்படின்னா fatigue strength of the mild steel is lower than the yield strength. So the mild steel வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா low carbon steel with carbon content less than 0.25 and the mild steel is ductility and weldability. Normally the tensile strength is range எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 430 இருந்து 580 Newton per mm square இருக்கும். So option A is the correct answer, that is lower than the yield strength. Fatigue strength will be lower than the yield strength. For 8th question, the copper yield strength sigma y and brittle fracture strength sigma f are related to. So in the diagram la paakalam. So 0.1, 0.3, 0.4, 0.5. So 0.2 indicates the proportional limit. 0.3 indicates yield point. 0.4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ultimate tensile strength. 0.5 வந்து fractural point. From this above diagram, the fractural strength at 0.5 greater than the yield stress at 0.3. So option A is the correct answer. When we find the deflection of the beam carrying uniform distribution load, central point load, gradually variable load, all of this load. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது டிஃப்ளெக்ஷன் வந்து எல்லா லோட்லேயுமே கிடைக்கும். யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் லோட்லேயும் நம்மளுக்கு டிஃப்ளெக்ஷன் ஆகும். சென்டர் பாயிண்ட் ஆஃப் லோடு ஆக்ட் ஆனாலும் டிஃப்ளெக்ஷன் நடக்கும். கிராஜுவல் வேரியபிள் லோடு ஆக்ட் ஆனாலும் நம்மளுக்கு டிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். ஸோ அப்போது டிஃப்ளெக்ஷன் அப்படின்னா vertical deflection at any point from the initial position to the final position is known as a deflection at the point. So deflection ங்கிறது கட்டாயம் நடக்கும். So வந்து the maximum deflection of the beam should be less than the allowable deflection to the avoid fracture. The maximum deflection of the beam is conditioned to the design the beam based on the rigid criteria. So option D is the correct answer. 10th question, a principal stress 0, 1, 2, 3 at a point respectively are 80 megapascal and 30 megapascal and minus 40 megapascal. So என்ன கேட்குறாங்க, maximum shear stress கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் வந்து 60 megapascal, 55 megapascal, 35 and 25 megapascal. ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், ஆல்ஃபா தட் இஸ் shear maximum stress. Shear stress is equal to sigma 1 minus sigma 2 divided by 2. ஸோ அதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 80 minus 40 போட்டோம் அப்படின்னா, ஸோ சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபைனலாக 60 megapascal கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ தேங்க்யூ.